ஆனால் 33 சிப்காட்டில் இன்னும் ஒரு சிப்காட்டில் கூட தொழிற்சாலை துவங்கலை. அந்த நிலங்களை அதிகாரம் உள்ள குடும்பங்கள் பிரிச்சுக்குதே தவிர அங்கே வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலை. நெய்வேலியில் இடம் கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குற தற்காலிக பணியாளர்களுக்கு வீடு கூட கிடையாதுங்க. 500 ரூபா சம்பளத்தில் 28 ஆண்டா வேலை பார்த்துட்டு இருக்கான். நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு வேலூரில் 1 கிலோ மாம்பழத்துக்கு சென்ற ஆண்டு 10 ரூபா விலை கொடுத்து எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் காஞ்சிபுரத்தில் சென்னையில் 100 ரூபா விலை 1 கிலோ மாம்பழம் வித்துதா இல்லையா? கொட்டி சீரழிஞ்சாங்கள விவசாயி. எங்களுக்கு நஷ்டமாக இருந்தாலும் கூட அதிலே தான் உடந்து அதே தான் நாங்கள் கிராம பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நிலத்தை பிடி விட்டா நாங்கள் எங்கே போகிறது வாழ்க்கைக்கு? நாங்கள் அரசாங்கத்தில் கையெழுந்து நிற்க முடியுமா? பட்ஜெட் என்கிற பெயரால் விவசாயிகள் விளைநிலங்களை அபகரித்து உரிமைகளுக்காக போராடுகிற விவசாயிகளை சிறையில் அடைத்து வேளாண் துறை அமைச்சரோடு நீங்கள் ஒரு கேள்வி பதில் கூட கேட்க முடியுமா? அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கு செய்தியாளர்களுக்கு உரிமை கிடையாது. விவசாயிகள் கிட்ட நெருங்க முடியாது. அவ்வளவு பெரிய கோபக்காரன். யாரும் எதையும் கேட்க முடியாது. நானும் 5 ஆண்டு காலமாக கேட்டிருக்கிறேன், இந்த நிதியை எதிலிருந்து ஈடு செய்ய போகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறேன். அவர்கள் டிராக்டர் மானியம் கொடுப்பார்கள், உழவு இயந்திர மானியம், அறுவடை இயந்திர மானியங்கள்லாம் கொடுப்பார்கள். ஆனால் எந்த இயந்திரங்களும் விவசாயிகளை சென்றடையவில்லை. அவர்கள் அரசியல் பாகுபாட்டோடு தன் கட்சி நிர்வாகிகளுக்கே அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தியிருக்கிறார். ஆகவே பட்ஜெட் என்கிற பெயரால் விவசாயிகளை பாழடித்திருக்கிறார்களே தவிர விவசாயிகள் வாழ்க்கைக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்கவில்லை. தேவையான நிதிகளை கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கு அவர்கள் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். நான் புள்ளிவிவரத்தோடு தான் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எதையும் முதலமைச்சர் தைரியம் இருக்குமானால் அவர் மறுக்கலாம். காவிரி உரிமை, முல்லை பெரியார் உரிமையிலும் நான் பேசியிருக்கிறேன். வாய் திறந்து பேச மறுக்கிறார். பெற்ற உரிமை பறிபோகக்கூடிய ஆபத்து காவிரி டெல்டாவில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். ஆனால் பிரச்சனைகளுக்குள் அவர் வருவதில்லை. நீங்கள் மிக உன்னிப்பாக கவனித்தீர்களேனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கான பிரச்சனைகள், விவசாயிகளுக்கான பிரச்சனைகள், நீராதார உரிமை பிரச்சனைகள், இது குறித்து அவர் எந்த இடத்திலையும் பேசுவதும் கிடையாது. தனிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். மத்திய அரசின் மீது கொள்கை பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்களே தவிர தான் ஆட்சியில் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் குறித்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது அது குறித்து அவர் வாய் திறக்கவே மறுக்கிறார். அவர் சொன்னார், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காரு. மாவட்டந்தோறும் விலை நிர்ணய குழுக்கள் அமைத்து கேரளாவை பின்பற்றி விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகள், பல வகைகள் விற்பனை செய்யப்படும். எங்காவது அமைச்சிருக்காரா? எதுவுமே கிடையாது. வேலூரில் 1 கிலோ மாம்பழத்துக்கு சென்ற ஆண்டு 10 ரூபா விலை கொடுத்து எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் காஞ்சிபுரத்தில் சென்னையில் 100 ரூபா விலை 1 கிலோ மாம்பழம் வித்துதா இல்லையா? கொட்டி சீரழிஞ்சாங்கள விவசாயி. மாவட்டத்தோறும் அதுக்கான துறையே இருக்குது. ஆனால் அந்த துறை செயல்படவே இல்லையே, அவர் குழுவே போடவே இல்லையே. இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல. பட்டியல் போட்டு வாசிச்சிருக்கிறாங்க. கர்நாடகாவில் 7 பல்கலைக்கழகம் இருக்குது வேளாண்மை துறையில், ஆந்திராவில் 3 இருக்கு, தெலுங்கானாவில் 3 இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே பல்கலைக்கழகம் தான் இருக்குது வேளாண்மைக்குன்னு. ஆனால் வேளாண்மையை சார்ந்த மக்கள் தான் 80% தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. மதுரையில் அறிவிச்சாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில். இன்னைய வரைக்கும் அதுக்கு வாயே திறக்கலை. ஆனால் 33 சிப்காட்டில் இன்னும் ஒரு சிப்காட்டில் கூட தொழிற்சாலை துவங்கலை. அந்த நிலங்களை அதிகாரம் உள்ள குடும்பங்கள் பிரிச்சுக்குதே தவிர அங்கே வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலை. அதே போல் அந்த சிப்காட்டு ஒரு கட்டம் இருந்தாலும் அதில் பட்டியலை வெளியிடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இது வரைக்கும் வெளியிடலை. அவங்க எந்த இடத்துல எந்த தொழிற்சாலை துவக்கியிருக்குன்னு பட்டியலை வெளியிடலை. நெய்வேலியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒரு பெரிய சங்கம் இருக்கு. நெய்வேலியில் இடம் கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குற தற்காலிக பணியாளர்களுக்கு வீடு கூட கிடையாதுங்க. 500 ரூபா சம்பளத்தில் 28 ஆண்டா வேலை பார்த்துட்டு இருக்கான். நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்து அவங்களுக்கு குடியிருக்க கூட வீடு இல்லாமல் 28 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நாங்கள் இந்த நிலத்தை நம்பி தாங்க வாழ்கிறோம். நிலத்தோட மதிப்பு எங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கோம். அதில் வர்ற வருவாய் எங்களுக்கு நஷ்டமாக இருந்தாலும் கூட அதிலே தான் உடந்து அதே தான் நாங்கள் கிராம பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த நிலத்தை பிடி விட்டா நாங்கள் எங்கே போகிறது வாழ்க்கைக்கு? நாங்கள் அரசாங்கத்தில் கையேந்து நிற்க முடியுமா? எங்களுக்கு இலவசம் கொடுங்க, இலவச அரிசி. யார் உங்களை இலவச அரிசியெல்லாம் கேட்குறா? மக்களே முடக்கிட்டீங்களே.